திருப்பூர் மாவட்டம் மூலனூர் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமி தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகின்றார். இந்நிலையில் வெள்ளக்கோவில் பகுதியில் நடைபெற்ற தேர் திருவிழாவிற்கு தாயும் மகளும் சென்றிருந்த நிலையில் சிறுமி முன் வரிசையில் அமர்ந்து கொண்டு பாட்டுக் கச்சேரியை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் திடீரென சிறுமியை காணவில்லை. பதறிய சிறுமியின் தாய் பல்வேறு பகுதியில் சிறுமியை தேடியும் கிடைக்கவில்லை. இரவு முழுவதும் தேடிய போது அதிகாலை சுமார் 3 மணியளவில் கோயில் அருகே விட்டு சென்றுவிட்டு தப்பிச் சென்று விட்டது அந்த கொடூர கும்பல். இதுகுறித்து தாய் விசாரித்த போதுதான் திடுக்கிடும் தகவல்களை சொல்லி பதற வைத்தார் சிறுமி. அதாவது தன்னை இருவர் இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றதாகவும் பின்னர் ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டிற்குள் ஓர் அறையில் வைத்து 6 பேர் கொண்ட கும்பல் பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் கண்ணீரோடு கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த தாய் வெள்ளக்கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் சிலரை பிடித்து வெள்ளக்கோவில் காவலர்கள் விசாரணை நடத்தினர். வெள்ளக்கோவில் காமராஜபுரத்தைச் சேர்ந்த பிரபாகர், செம்மண்டம்பாளையத்தைச் சேர்ந்த மணிகண்டன், மூலனூர் தொட்டம்பாளையத்தைச் சேர்ந்த தினேஷ், வெள்ளக்கோவில் பாரதி நகரைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்கிற சதீஷ், வெள்ளக்கோவில் ஓரம்புபாளையத்தைச் சேர்ந்த நவீன்குமார், வெள்ளக்கோவில் சுந்தராண்டி வலசை பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார், மூலனூர் தொட்டம்பாளையத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணி என 7 பேரை கைது செய்து தனிப்படை காவலர்கள் விசாரித்தனர். இதுகுறித்து திருப்பூர் மாவட்ட சத்தியம் செய்தியாளர் ஜெரி மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு கூடுதல் தகவல்கள் கிடைத்துள்ளன. மகள் காணாமல் போன அந்த இரவு நேரத்தில் மகள் வராததால் மீண்டும் கோயிலுக்கு வந்து விசாரிக்கையில் சிறுமியை 2 நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்றதும் தெரியவந்தது. பின் காட்டுப்பகுதியில் உள்ள அறையில் கட்டாயப்படுத்தி பலாத்காரம் செய்துள்ளனர். பின்பு 2 பேரில் ஒருவன் மட்டும் சிறுமியை வீட்டில் விட சென்றபோது வாகனத்தை வழிமறித்த மற்றொரு 2 பேர் காரில் கடத்தி பலாத்காரம் செய்துள்ளனர். அந்த 2 பேரும் மற்றொரு காரில் வந்த 2 பேரிடம் சிறுமியை ஒப்படைத்துள்ளனர். இப்படி தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது விசாரணையில் தெரியவந்து காவலர்களே அதிர்ந்து போயிருக்கிறார்கள். இதில் அதிரடி திருப்பமாக அதிமுக ஐடி விங் பணிக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கும் தினேஷ் என்பவரும் கைது செய்யப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்ட தினேஷ் என்பவரின் தந்தை கதிர்வேல் சாமி அதிமுக கிளை செயலாளர் எனவும் அவரது மகன் தினேஷ் மூலனூர் அதிமுகவில் ஐடி விங் பிரிவில் பதவி கேட்டுள்ளதாக தெரிகிறது. முதலில் சிறுமியை கடத்திச் சென்ற மணிகண்டன் மற்றும் பிரபாகரை மிரட்டி தினேஷ் தலைமையிலான கும்பல் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டது காவலர்களின் விசாரணையில் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து ஜே என எழுதப்பட்ட கார் உட்பட 2 கார்கள், 2 டூ வீலர்கள் உட்பட 4 வாகனங்களை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்தியாவையே உலுக்கிக் கொண்டிருக்கும் சூழலில் திருப்பூரில் சிறுமி கூட்டு பாலியல் வன்முறை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. போக்சோல சிக்னா அவ்வளவுதான், லைஃபே க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு கடுமையா இந்த குற்றவாளிகள் மேலன்னு சொல்லுங்க. இன்னொன்னு, இப்போ தொடர்ச்சியா இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்டா நடந்த புதுவையா இருக்கட்டும், இப்போ நடந்த இந்த திருப்பூர் சம்பவமா இருக்கட்டும், எல்லாமே இப்படி தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்கு, குறையவே மாட்டேங்குது. இத பத்தின விவரங்களை பதிவு பண்ணுங்க. என்னதான் நடக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போக்சோ ஒரு நான் பெயிலபிள் சட்டப்பிரிவா. ஆனா குற்றவாளிகள் எப்படி பெயில வராங்க, அது ஒரு பெரிய பிக் கொஸ்டின் மார்க். நான் பெயிலபிள் கேஸ்ல பாத்தீங்கன்னா பெயில்ல வந்துடுறாங்க. அப்போ நீதிமன்றத்திலேயே நம்ம இப்ப ஸ்ட்ரைட்டா கொஸ்டின் பண்ண வேண்டியது நீதிமன்றத்தையா தான் இருக்குது.
அவங்க எப்படி பெயில் கொடுக்கலாம்? அந்த நீதிபதிக்கே நல்ல சட்டம் தெரியும், போக்சோ நான் பெயிலபிள். என்ன காரணத்தை கொண்டு வெளியில அனுப்புனா அது எவ்வளவு பெரிய பிறல் சாட்சிகளை உருவாக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுமே அவங்க அனுப்புறாங்கன்னா நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் நீதிமன்றத்தை தான் இருக்குது. அதே மாதிரி போக்சோ இல்லைன்னா ஜே ஆக்ட், ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு, இந்த ரெண்டுமே நான் பெயிலபிள். ஆனா இதுல எங்க சில நேரங்கள் அடிமட்டத்துல இருந்தே இது பண்ணுவாங்க. எப்படின்னா காவல்துறையே இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் பெயிலபிள்னால எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம காலம் தாழ்த்துவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு வருவாங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிலயும் வந்து அங்க நல்லவங்க 4 பேர் இருந்தாதான் போலீஸுக்கு ஆர்டர் போடுவாங்க. இல்லன்னா இங்கேயும் அதே ஸ்ட்ரகிள் நடக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு மிரட்டல்னு சொல்ல முடியாது, ஒரு அன்பான அக்கறையா சொல்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. எப்படின்னா இத வந்து பெருசாக்காதீங்க, குழந்தையோட லைஃப் ஸ்பாயில் ஆயிரும், குழந்தைக்கு கல்வி போயிரும், நீங்க பாத்தீங்கன்னா குழந்தை கோர்ட்டுன்னு அலையணும், பேப்பர்ல வரும், பிள்ளைக்கு ஃபியூச்சர் போயிரும்னு பேரண்டா அப்படியே பயமுறுத்திடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்களே பயப்படுற நேரத்துல இவங்க எல்லாம் ரொம்ப பயந்து பிள்ளையும் பயந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா அப்படியே சரி போனா போகட்டும்னு போயிருவாங்க, இல்ல பிறல் சாட்சியா மாறிடுவாங்க. இது இங்கேயே நடக்கும். அப்ப நீதிமன்றம் அவங்க கவனத்துக்கு வரக்கூடிய அந்த கேசஸ்லயாவது பெயில் கொடுக்காம அதை எப்படி கொண்டு போகணும்னு பாக்கணும். இது ஒண்ணு. நான் பெயிலபிளுக்கே இவ்வளவு இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த போக்சோ வந்து 6 மந்த்ல தீர்ப்பே கொடுத்தாகணும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் 6 மந்த்துக்குள்ள தீர்ப்பு கொடுத்த சரித்திரங்கள் ரொம்ப 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 கம்மி. அதுக்குள்ள இவங்க எல்லாருமே பெயில்ல வெளில வந்துறாங்க. பெயிலபிள் நான் பெயிலபிள் ஆனா பெயில்ல வராங்க. 6 மந்த்ல தீர்ப்பு கொடுக்கணும், தீர்ப்பு கொடுக்கப்பட்டதா சரித்திரம் ரொம்ப கம்மி. அப்போ இவ்வளவு நாளா நம்ம போலீஸ் மத்த டிபார்ட்மெண்ட்களை குறை சொல்லிட்டு இருக்க நேரத்துல நீதிமன்றமே ரொம்ப அதுல வந்து அலட்சியம் காட்டுறாங்க. ஏன்னா இவங்க 6 மந்த்துக்குள்ள தீர்ப்பு கொடுத்து தண்டனை உறுதிப்படுத்தினா அடுத்தவங்களுக்கு பயம் வரும். ஆமா, போலீஸா நம்ம கை மாத்தினாலும் நீதிமன்றம் நம்மள வந்து புடிச்சிருது அப்படின்னு. இன்னொன்னு, எதுக்கு நீதிமன்றம் வந்து தாமதிக்குது? எதுக்கு இது மாதிரி தண்டனை கொடுக்கறதுக்கு அது தயங்குது? என்னதான் என்ன பொறுத்த வரைக்கும் 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்றதா வந்து ஸ்லோகமா அப்படி வச்சுப்பாங்க. அது அவங்களுக்கு எஸ்கேபிசத்துக்கு சொல்றாங்களா என்னன்னு தெரியல, இல்ல கட்டுக்கட்டா வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்லோ ப்ராசஸ் பண்றாங்களா எதுவுமே தெரியாது. என்ன நடக்குது? இன்னொன்னு, நீதிமன்றங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா சில நேரங்கள்ல நீதிமன்றம் ரெடியா இருக்கும், நீதிபதி கூட ஜஸ்டிஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பாரு. ஆனா அங்க அந்த கேசஸ் ஹியரிங் கொண்டு வர ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்க நிறைய கோல்மால் நடக்கும். அந்த வக்கீலும் இந்த வக்கீலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேசிப்பாங்க. அந்த ஹியரிங் டேட்ஸ் தள்ளி போடுவாங்க. இவங்களுக்குள்ளே பேசி பேசி கொஞ்சம் இது பண்ணி அந்த மேக்சிமம் என்ன பண்ணிருவாங்கன்னா பிறல் சாட்சி ஆக்கிடுவாங்க. இப்ப நம்ம நீதிபதியை குறை சொல்ல முடியாது. இந்த பிள்ளைங்க கிட்டே பிரெயின் வாஷ் நடந்துரும் எல்லாமே. இந்த பிள்ளைங்க லாஸ்ட்ல வந்து பிறல் சாட்சியா எனக்கு தெரியல, நான் சும்மா சொன்னேன், அது என் லவ்வரோட போய் நடந்தது, நான் வந்து இந்த ஆளை சொல்லிட்டேன் அப்படின்னு அப்படி அந்த ஐடியா எல்லாம் பண்ணிருவாங்க. இப்ப நம்ம நீதிமன்றத்தை குறைய சொல்ல முடியாது, ஏன்னா குழந்தைதான் சாட்சி எல்லாத்துக்கும். இப்போ புதுச்சேரி பாப்பாவா இருக்கட்டும், இப்போ திருப்பூர் பாப்பாவா இருக்கட்டும், தொடர்ந்து இது மாதிரி நடந்துகிட்டே வருது. இதுக்கும் சிடபிள்யூசி கமிட்டிங்கிற அந்த கமிட்டி என்னதான் பண்ணிட்டு இருக்கு? ஆக்சுவலா சிடபிள்யூசி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கிரேட் மேஜிஸ்ட்ரேட் பவர். ஓகே, சரியா? ஆனா அவங்க அந்த பவர், யானைக்கு தன்பலம் தெரியாதும்பாங்க இல்லையா, அதே மோட்ல தான் இந்த சிடபிள்யூசி இருக்கும். இங்கேயுமே இதே பிரச்சனை தான். 5 பேர் இருப்பாங்க, 5 பேர்ல ஒருத்தர் நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் மீதி 4 பேர் அக்யூஸ்டுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. நம்முடைய மாவட்டத்தில் ஒரு சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி, ஜே ஆக்ட், ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டின் கீழ் அதுக்கு ஒரு சேர்பர்சனும் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க, உறுப்பினர்களும். அதே போல ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு இருக்கும். அது எந்த குழந்தைகள் சட்டத்துக்கு, அதாவது சைல்ட் இன் கான்ஃபிளிக்ட் லா அவங்க எங்க இருக்காங்களோ அவங்க முன்னாடி ஆஜர்படுத்தணும். இதுதான் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டோடைய விதிமுறைகள். இப்ப என்ன நடந்தது அப்படின்னா, நம்முடைய சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நம்முடைய சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டியில அவங்களும் உறுப்பினரா ஒரு குழந்தை ஆஜர்படுத்திருக்காங்க. அதே வழக்குல அந்த குழந்தைக்கு எதிராகவே ஆஜராகி, அதாவது தவறு இழைத்தவரின் பெயரில் ஆஜராகி இந்த குழந்தையுமே குறுக்கு விசாரணை செஞ்சிருக்கிறாங்க. இது குறித்து அவரிடம் ஏற்கனவே விளக்கம் கேட்கப்பட்டது. அவர் நான் தெரியாம இதுல பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு மிக மிக ஒரு முரணான விஷயம். இந்த விஷயம் குறித்து கேள்வி கேட்டபொழுது அவரும் ஒப்புக்கொண்டார். எல்லா விதத்திலும் தவறான முன்னுதாரணமாகவும் மற்றும் ரொம்பவே ஒரு அன்னத்திகள்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல ஒரு தவறு இழைத்தவருக்கு ஆஜராகிய ஒரு சம்பவம் நடைபெற்றது. எனவே அரசுக்கு விசாரணை நடத்தி அந்த குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையரகம், இயக்குநரகம், டைரக்டர் ஆஃப் சைல்ட் டிஃபென்ஸ், அவங்க விசாரணை செய்து இதுல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த உறுப்பினர் மேல நடவடிக்கை எடுப்பாங்க.